செக்ஷன் இ புக் வெர்ஷன் பார்ட் 8ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே ஜே மாடியில சாப்பிட்டுட்டு இருக்கா. பர்சி தான் அவளுக்கு லஞ்ச் கொண்டு வந்திருக்காரு. எப்பவும் தோணன்னு பேசுற பர்சி இன்னைக்கு அமைதியா இருக்காரு. ஜே ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பர்சி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்ச ஜே அவர் பக்கத்துல போயிட்டு பர்சின்னு கூப்பிட ஊன்னு சொல்றாரு. என்னடா இவ்வளவு அமைதியா இருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு ஜே சிரிச்சுக்கிட்டே கேட்க, அதுக்கு பர்சி எந்த ரியாக்ஷனும் காட்டல. ஜேஜேவை திரும்பி ஒரு முறை பார்த்துட்டு ஒண்ணு இல்லன்ற மாதிரி தலை அசைக்கிறாரு. அவன் இப்படி பண்றதே ஜேஜேக்கு அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி தோணுது. அதனால பர்சின்னு மறுபடியும் சொல்ல, அவன் சிரிச்சுக்கிட்டே ஒண்ணும் இல்ல, நீ ஒரு கதை சொல்லுன்னு சொல்றான். அவன் மூடு ஏன் இப்படி இருக்குன்னு ஜேஜேக்கு புரியல. இருந்தாலும் அவன் கேட்டதுக்காக காலையில நடந்தத கதையா சொல்றான். அப்படியே நமக்கு நடந்ததை காமிக்கிறாங்க. காலையில சிஎன் கூட வாக்குவாதம் ஆனதுக்கு அப்புறம் ஜே ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறா. அங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கிறா. டீச்சர் வந்திருப்பாங்கன்னு நினைச்சு எதுவும் நடக்காத மாதிரி மறுபடியும் கிளாஸுக்கு வந்துடுறா. அவ சொன்னதை கேட்ட பர்சி ரொம்ப கடுமையா போச்சான்னு கேக்குறாரு. என்னால கோவத்தை கட்டுப்படுத்த முடியலன்னு இவ சொல்ல, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஜே அதுக்கு எதுவும் சொல்லல. அப்ப பர்சி, நீ அந்த கிளாஸ்ல இத்தனை நாள் எப்படி இருந்தன்னு கேக்குறாரு. அதை கேட்ட ஜே மனசுக்குள்ளவே, உண்மையை சொல்லணும்னா அங்க இருந்த சில பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் எப்படி இருக்கிறனோ அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. அதனாலதான் என்னால அங்க இருக்க முடிஞ்சதுன்னு சொன்னவ பர்சி கிட்ட எனக்கு சரியா தெரியலன்னு சொல்றா. அதை கேட்ட பர்சி மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு ஏதோ யோசிக்கிறான். அவனை பார்த்த ஜேக்கு சிஎன் அழுதான் இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்தவ, நான் ரொம்ப கோவப்பட்டுட்டனோ, மாறிட்டனோ, கெட்டவள் ஆயிட்டனோன்னு ஏகப்பட்ட கேள்வி தோணுது. உடனே பர்சி கிட்ட மன்னிக்கிறது எப்படின்னு கேக்குறா. பர்சி அதுக்கு பதில் சொல்லல. அப்ப ஜே மனசுக்குள்ளவே, நான் அனுபவிக்கிற இதெல்லாம் உண்மையிலே மதிப்புள்ளதா, இதெல்லாம் தாங்குறனே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்ப பர்சி கஷ்டம்தான்னு சொல்றாரு. ஜே மனசுக்குள்ள பேசிட்டு இருந்ததுனால பர்சி சொன்னது சரியா காதல விழல. அப்ப பர்சி மறுபடியும் ரொம்ப கஷ்டம், சில விஷயங்கள் நம்மள ரொம்ப காயப்படுத்துறப்போ இன்னும் கஷ்டமா இருக்கும்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேக்கு அவன் அனுபவிச்சு சொல்ற மாதிரி தோணுது. உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு இவ கேட்க, அதுக்கு பர்சி லைட்டா சிரிச்சுக்கிட்டே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல என் அம்மா மேல கோவமா இருந்தேன்னு. எனக்கு சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. உன் அப்பா உன்னை விட்டு போன மாதிரி. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தது ஹாஸ்பிட்டல்ல. எல்லாரும் நான் இறந்துட்டேன்னு நினைக்கிற மாதிரி ஒரு மோசமான விஷயத்த பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து என்ன கூட்டிட்டு போய் வேற வாழ்க்கை கொடுத்தாங்க. அந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்கல. அதை கேட்ட ஜேக்கு அவன் வாழ்க்கை முடிவை வேற யாரோ முடிவு செய்யற மாதிரி இருக்கு. அந்த உணர்வு எனக்கும் தெரியும். நம்ம வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி மனசுக்குள்ளவே சொன்னவ, அப்போ நீ அவங்கள எப்படி மன்னிச்சேன்னு கேக்குறா. அது மெதுவா நடந்துச்சு. ஒவ்வொரு நாளா கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே போச்சுன்னு சொல்றாரு. எப்படின்னு இவ கேட்க, அவங்க உண்மையிலேயே என்ன கவனிக்க ஆரம்பிச்சாங்க. நான் தள்ளி போனாலும் தினமும் என்ன வந்து பார்த்தாங்க. இப்போ சில பேர் எனக்காகவும் அதே மாதிரி செய்யறாங்க. ஆனா மன்னிக்கணும்னு நினைச்சாலே பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவங்க என்ன பத்தி தப்பா சொன்னது, ஒன்னா சேர்ந்து என்ன சிரமப்படுத்தின நாட்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்ல, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியான்னு பர்சி கேட்க, ஜேக்கு ஒன்னும் புரியல. என்னன்னு கேக்குறா. நான் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டேன், அதனால அவங்களுக்கு கோவம். நான் இங்க திரும்பி வந்திருக்க கூடாதுன்னு சொன்னதா சொல்றாரு. அப்ப ஜே என் அப்பா எப்போ திரும்பி வருவாருன்னு கேட்க, உடனே பர்சி முகம் சீரியஸா மாறிடுது. பர்சி ஒரு முறை மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு, அவரு இங்க திரும்பி வரமாட்டாருன்னு சொல்ல, அதை கேட்ட ஜே வரமாட்டாரா, என்னடா இது, நாம மறுபடியும் பார்க்கலான்னு என்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருப்பாரு, இப்ப வரமாட்டாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பர்சி, ஏன்னா நீயே அவர்கிட்ட போக போற, நியூயார்க்குக்கு போக போறன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேக்கு குழப்பமா இருக்கு. என்ன சொல்றன்னு கேக்குறா. அதுக்கு பர்சி, நான் உன்னோட பர்த்டேக்காக காத்துட்டு இருக்கேன். உனக்கு லீகல் வயசு ஆனதுக்கு அப்புறம் ஆஞ்சலோவால உன்னை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ நீ என் கூட வந்துடலான்னு சொல்றாரு. அதுக்கு ஜே அது நடக்கும்னு எனக்கு தோணலன்னு சொல்றா. பர்சி ஏன்னு கேட்க, ஏன்னா என் பர்த்டே அன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதனால நான் அப்பாவை பார்க்கவே முடியாது. சொன்னவ கல்யாணம் யூரி கூட நடக்க போகுதுன்னு சொல்றா. யூரி கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு கேட்ட உடனே பர்சிக்கு கோவம் வருது. கையை இறுக்கமா பிடிச்சுக்கிறாரு. அதை பார்த்த ஜே மனசுக்குள்ளவே, முதல்ல என்கேஜ்மெண்ட பத்தி பர்சிக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, ஆனா செக்ஷன் ஈல எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இவனுக்கும் தெரிஞ்சிருக்கும். இவனுக்கும் யூரிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன பிரச்சனைன்னு இவன் சொன்னதே இல்ல. அப்படி சொன்ன ஜேக்கு முதல்ல ஃப்ரேயா ஞாபகத்துக்கு வரா. ஆனா இதை விட வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தோணுது. உடனே பர்சி கிட்ட, யூரி உன்னை ஏதாவது பண்ணானான்னு கேட்க, பர்சி எதுவும் சொல்லாம கோவமா இங்கேயும் அங்கேயும் நடக்கிறாரு. அதை பார்த்த ஜே அவன் கோழையான்னு கேக்குறா. அதுக்கு பர்சி, உனக்கு யூரிய பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சான்னு கேக்குறாரு. உடனே ஜே எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. அதுக்கு பர்சி, அவன் நல்லவன்னு சொல்லாத, நான் அவனை ரொம்ப வெறுக்கிறேன்னு சொல்றாரு. ஜே அதுக்கு மேல பர்சியோட கோவத்தை கிளற விரும்பல. அதனால
அதனால அதை அப்படியே விட்டுறா. மேற்கொண்டு பர்சியையும் டிஸ்டர்ப் பண்ணல. பர்சி கொஞ்ச நேரம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜேஜே கிட்ட வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமான்னு கேக்குறாரு. என்னன்னு கேட்க ஃபெலிக்ஸ் ஏதாவது குழு சண்டைய பத்தி சொன்னானான்னு கேக்குறாரு. ரீசெண்டா ஜேஜே ஃபெலிக்ஸ் கிட்ட பேசவே இல்ல, அதனால பர்சி கிட்ட இல்லன்னு சொல்றா. என்ன எரிச்சல் படுத்துற இன்னொரு விஷயம் இது. நேத்து ராத்திரி அவன் யார் கூடவோ போன்ல பேசிட்டு இருந்தான். நான் என்னன்னு கேட்டேன், சொல்லவே இல்ல. அதுக்காக சண்டை கூட போட்டோம். அப்பதான் அவன் அந்த சண்டையில சேர போறான்னு சொன்னதா சொல்றாரு. செக்ஷனி அந்த மாதிரி ஒரு குழுவா இருந்ததே இல்ல. அவங்களுக்குள்ள சின்னதா சண்டை போட்டுப்பாங்க, ஆனா ஒரு கும்பல் மாதிரி இருந்ததே இல்ல. அப்ப ஜேஜே அந்த சண்டை எப்ப நடக்க போகுதுன்னு கேக்குறா. அப்புறம்னு சொல்றாரு. இவ்வளவு சீக்கிரமாவான்னு ஜேஜே கேட்க நான் ஃபெலிக்ஸ தடுக்க போறேன், அவன் கூட கொஞ்ச நேரம் இல்லனா பிரச்சனையில சிக்கிப்பான்னு சொல்றாரு. அப்போ ஜேஜே மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த தெரியாத நம்பர்ல இருந்து தான் என் வாழ்க்கைன்னு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்றதுக்கு ஜேஜேக்கு விருப்பம் இல்ல. அந்த நம்பரை முட்டாள்னு சேவ் பண்ணி வச்சிருக்கா. லஞ்ச் டைம் முடிய இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. டைமை பார்த்தவ பர்சி கிட்ட நான் கிளாஸுக்கு போகணும், டைம் ஆகுதுன்னு சொல்ல அவனும் சரின்னு தலையாட்டுறான். சாப்பிட்ட குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. பர்சி ஜேஜே கூடவே வர அதை பார்த்த ஜேஜே என்ன பண்ற, உன் கிளாஸ் அந்த பக்கம் இருக்குன்னு சொல்றா. கொஞ்ச நேரம் உன் கிளாஸ்ல தான் இருப்பேன், வீட்டுக்கு போக சோம்பேறித்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் ஜேஜே கிளாஸுக்கு வராரு. உள்ள வந்த பர்சிய பார்த்து பசங்களாம் ஆச்சரியமா பார்க்க கீஃபர் மட்டும் அவரை கண்டுக்கவே இல்ல. அப்ப பர்சி நீ எங்க உட்காருவன்னு கேட்க ஜேஜே அவ இடத்த காமிக்கிறா. அவளுக்கு பக்கத்துல சிஎன் தானே உட்கார்ந்துருக்கான். உடனே பர்சி சிஎனை பார்த்து கிட் நீ பக்கத்துல உட்காந்துக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க உட்காந்துக்கிறேன்னு சொல்ல சிஎன் முடியாதுன்னு சொல்றான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், நாளைக்கு நீயே உட்காந்துக்கோன்னு பர்சி சொல்ல அப்பவும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்ப பர்சி இந்த சீட்ல என்ன ஸ்பெஷல், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறன்னு கேட்க நான் ஜேஜே பக்கத்துல உட்காரணும்னு சிஎன் சொல்ல நானும் அவ பக்கத்துல உட்காரணும், அவளுக்கு உன் பக்கத்துல உட்காரணும்னு தோணுதான்னு சிஎன் கேட்க உடனே பர்சி திரும்பி ஜேஜேவை பார்க்க உடனே ஜேஜே எனக்கு பின்னாடி ஒரு சீட் காலியா இருக்கு, அங்க உட்காருன்னு சொல்றா. முடியாது, நான் இங்கதான் உட்காருவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஜேஜேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பர்சி மறுபடியும் சிஎன் கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டு கொடு, நாளைக்கு நீயே உட்காந்துக்கோன்னு சொல்ல அப்பவும் சிஎன் முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு பர்சி நீ மட்டும் எழுந்திருக்கலனா உன் நெத்திலேயே ஒரு தட்டு தட்டுவேன்னு சொல்ல நீ என்ன தொட்டனா நான் உன்னை கிளாஸ விட்டு வெளியே தள்ளிடுவேன்னு சிஎன் சொல்ல அப்படியா உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா சொன்ன பர்சி சின்ன குழந்தையாட்டம் ஜேஜே கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஜேஜேக்கு வேற வழி தெரியல. உடனே சிஎன் கிட்ட கொஞ்சம் எழுந்துரு, நாளையில இருந்து என் பக்கத்துல உட்காந்துக்கோன்னு சொல்றா. ஆனா சிஎன் விட்டு தரதா இல்ல, நான் உன் பக்கத்துல தான் உட்காருவேன்னு சொல்றான். உடனே ஜேஜே பர்சிய பார்த்து அவன் விட்டு தர மாட்டேங்கிறான், என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றா. மறுபடியும் பர்சி சிஎன் கிட்ட கேட்க அவன் இறங்கியே வர மாட்டேங்கிறான். வேற வழி இல்லாம பர்சி ஜேஜேக்கு பின்னாடி இருந்த சீட்ல போய் உட்காந்துக்கிறாரு. பின்னாடி உட்கார்ந்த பர்சி சும்மா இல்லாம சிஎன்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவனும் சும்மா இல்ல, பதிலுக்கு பர்சிய கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஜேஜே அந்த விஷயத்துல தலையிடல, அவ பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்து இருக்க. அப்போ மறுபடியும் அவ போன் வைப்ரேட் ஆகுது. எடுத்து பார்த்தாக்க தெரியாத நம்பர்ல இருந்து எம்டி மெசேஜ் வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அதே நம்பர்ல இருந்து இன்னொரு மெசேஜ் வருது. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், எனக்கு எல்லாமே நீதான்னு வந்திருக்கு. அத படிச்ச ஜேஜே முட்டாள்னு ரிப்ளை பண்றா. அதுக்கு அந்த நம்பர்ல இருந்து மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது. நான் முட்டாள் இல்ல, உன் டீம்ல நானும் ஒருத்தனா இருக்கலான்னு வருது. மெசேஜ பார்த்த ஜேஜே உடனே கிளாஸ்ல இருக்க பசங்களை பாக்குறா. யார் கையிலயும் போன் இல்ல, சந்தேகப்படுற மாதிரி கூட யாரும் நடந்துக்கல. யாருன்னு தெரியாம கடுப்பாகிறா. அடுத்ததா அந்த நம்பருக்கு யார் நீ, என்ன கிண்டல் பண்ணாத, இது ஃபன்னா இல்லன்னு ரிப்ளை பண்றா. அதுக்கப்புறம் அந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் வரவே இல்ல. அடுத்ததா டீச்சர் வந்து பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஜேஜே கிளாஸ கவனிக்க இந்த பக்கம் சிஎன்னும் பர்சியும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களால ஜேஜேவால நிம்மதியா இருக்க முடியல. பர்சிய வேற இடத்துக்கு மாத்தலாமா இல்ல சிஎன்ன கொஞ்சம் நகர்த்தி வைக்கலாமான்னு யோசிக்கிறா. அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜேஜே போன் எடுத்து பாக்குறா. அந்த நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நான் உன்னை காப்பாத்தினவன், அன்னைக்கு அந்த ஆபத்துல இருந்து நான் தான் உன்னை காப்பாத்தினேன், அதுக்கான விலைய அன்னைக்கே வாங்கிக்கிட்டேன். அத படிச்சு பார்த்த ஜேஜேக்கு குழப்பமா இருக்கு. யார் இவன் முட்டாள் மாதிரி பேசுறான்னு மனசுக்குள்ளவே சொன்னவ அந்த மெசேஜுக்கு நீ ரொம்ப விசித்திரமா பேசுறன்னு ரிப்ளை பண்றா. அதுக்கு அந்த நம்பர்ல இருந்து உன்னோட லிப்ஸ நான் ரொம்ப மிஸ் பண்றேன், மறுபடியும் அது கிடைக்குமான்னு வருது. அந்த மெசேஜ படிச்ச ஜேஜேக்கு இதயம் வேகமா துடிக்குது. இவன் என்ன பேசுறான், அன்னைக்கு முத்தம் கொடுத்தது இங்க இருக்க ஒருத்தன் தானா, இருக்காது, இங்க இருக்கவங்க அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சவ அந்த மெசேஜுக்கு நீ யாருன்னு ரிப்ளை பண்றா. அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து நான் தான் சொன்னேன்ல, உன் கண்ணை கட்டியிருந்தப்போ உன்னை காப்பாத்துறது நான் தான்னு ரிப்ளை வருது. அத படிச்ச உடனே ஜேஜேக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வர உடனே அப்படின்னா அன்னைக்கு என்ன கிஸ் பண்ணது நீயான்னு ரிப்ளை பண்ணவ மனசுக்குள்ளவே அப்படின்னா அன்னைக்கு என்ன கிஸ் பண்ணது கீஃபர் கிடையாதான்னு சொல்றா. அப்போ அந்த நம்பர்ல இருந்து சரியா கண்டுபிடிச்சேன்னு ரிப்ளை வருது. அத பார்த்த ஜேஜே மறுபடியும் அவனுக்கு ரிப்ளை பண்ணவே இல்ல. போன பேக்குக்குள்ள போட்டுடுறா. அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு நாள் கண்டு
கண்டுபிடிப்பேன், அன்னைக்கு அவனை பாத்துக்கிறேன்னு மனசுக்குள்ளவே சொல்றா. அடுத்ததா ஸ்கூல் முடிய அப்ப பர்சி யூரி கிட்ட ஜேஜேவை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. அதை கேட்ட யூரி சோகமா ஜேஜேவை பார்க்க ஜேஜே எதுவும் சொல்லல. இன்னொரு பக்கம் பர்சி ஃபெலிக்ஸ பார்த்து எங்க கூட வான்னு சொல்ல எங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு அவன் சொல்றான். நீ எங்கேயும் போகாத மாதிரி பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்னு பர்சி கோவமா கேட்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு அவன் கேட்க நீ என் பேச்ச கேட்கவே மாட்டியா. ஆனா ஃபெலிக்ஸ் அவர் சொன்னதை கண்டுக்காம ஜேஜேவை வீட்டுக்கு கூட்டிட்டு போ நாங்க போறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவரு கூடவே மத்த பசங்களும் போயிடுறாங்க. இப்ப கிளாஸ் ரூம்ல மிச்சம் இருக்கிறது பர்சியும் ஜேஜேவும் தான். அப்ப பர்சி நான் நினைக்கிறது தான் நீயும் நினைக்கிறியான்னு கேட்க அதுக்கு இவ வேணும்னே இல்ல நீ நினைக்கிறத நினைச்சு நான் ஏன் கவலைப்படணும்னு கேக்குறா. அவ சொன்னதை கேட்டு பர்சி முகமே மாறி போயிடுது. உன் கூட பேசவே முடியாதுன்னு கிண்டலா சொல்றாரு. நான் அப்படிதான் சொல்லிட்டு ஜேஜேவும் சிரிச்சிடுறா. அடுத்ததா ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப ஜேஜே என்ன நினைக்கிறேன்னு கேட்க நான் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக போறேன் நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு பர்சி வேகமா போறாரு. ஆனா ஜேஜே விடுறதா இல்ல நானும் வரேன்னு சொல்லிட்டு அவரு கூடவே போறா. பர்சி வராதன்னு சொல்றாரு. ஆனா ஜேஜே சொல்றதை கேட்பாளா வருவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. வேற வழி இல்லாம அவரும் ஒத்துக்கிறாரு. அடுத்ததா ரெண்டு பேரும் பர்சி கார்ல போறாங்க. பர்சி காரை ரொம்ப ஸ்லோவா ஓட்டிட்டு போறாரு. ஏன் பர்சி இவ்வளவு ஸ்லோவா காரை ஓட்டான்னு யோசிக்கிறப்பதான் பர்சி முன்னாடி போற காரை ஃபாலோ பண்ற விஷயம் புரியுது. கொஞ்ச நேரம் இப்படியே போறாங்க. வீடெல்லாம் இருக்கிற ஏரியா தாண்டி பழைய காருங்க இருக்க ஏரியா வருது. அந்த இடத்துல பழைய காருங்க காரோட பார்ட்ஸ் டயர்ஸ்னு ஏகப்பட்டது குவிச்சு வச்சிருக்காங்க. இது என்ன இடம்னு ஜேஜே பர்சி கிட்ட கேட்க இது ஒரு கேரேஜ் மாதிரி பழைய காருங்களை கொண்டு வந்து உடைக்கிற இடம்னு சொல்றாரு. ஜேஜே அந்த இடத்த சுத்தி பாக்குறா. எல்லா பக்கமும் இரும்பு குப்பை பழைய காரோட பார்ட்ஸ் கிடக்குது. பர்சி ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு சுத்தி பாக்குறாரு. பர்சி எப்பவும் இந்த மாதிரி அமைதியா இருக்க மாட்டாரு. ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. அப்ப ஜேஜே இப்ப என்ன பண்ண போறோம் இங்கேயே உட்கார்ந்து இருக்கணுமான்னு கேட்க இல்லன்னு தலையாட்டின பர்சி உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு கேக்குறாரு. இல்ல ஏன்னு இவ கேட்க சும்மாதான் கேட்டேன்னு சொல்றாரு. இருந்தாலும் ஜேஜேக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அடுத்ததா ரெண்டு பேரும் கார்லயே சும்மா உட்கார்ந்துருக்க அப்ப ஜேஜேக்கு மெசேஜ் வருது. மொபைல் எடுத்து பாக்குறா. ரெண்டு மெசேஜ் வந்திருக்கு. ஒன்னு யூரி கிட்ட இருந்து இன்னொன்னு அந்த அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து. யூரி வீட்டுக்கு போயிட்டியான்னு கேட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. மெசேஜ பார்த்த ஜேஜே அவருக்கு ரிப்ளை பண்ணல. அடுத்ததா இன்னொரு மெசேஜ பாக்குறாரு. அதுல அவன் ஐ மிஸ் யூன்னு அனுப்பியிருக்கான். அதை பார்த்து கடுப்பான ஜேஜே அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டு போனை பேக்ல வச்சிடறா. அப்ப பர்சி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டு ஜேஜே வெளியே பாக்குறா. ஆனா அங்க யாரும் இல்ல. எந்த சத்தமும் கேட்கல. ஜேஜே அதை பத்தி கேட்கலான்னு வாய திறக்கிறதுக்குள்ள ஒரு கல்லு வந்து கார் மேலேயே விழுது. எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. என் கார்ல ஸ்கிராட்ச் விழுந்துருச்சுன்னு சொன்ன பர்சி காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டு கார்ல இருந்து இறங்குறாரு. ஜேஜேவும் கார்ல இருந்து இறங்கி அந்த ஸ்கிராட்ச பாக்குறா. அப்ப பர்சி தூரமா போகாதன்னு சொல்லிட்டு அங்க அங்கன்னு போய் ஏதோ தேடுறாரு. அப்படி தேடினவர் ஒரு இடத்துல குனிஞ்சி எதையோ பாத்துட்டு இருக்காரு. அதை பார்த்த ஜேஜே பர்சி கிட்ட போய் அவர் என்ன பாக்குறாருன்னு பாக்குறா. கொஞ்சம் தூரத்துல சிலர் சண்டை போடுற மாதிரி தெரியுது. சிலர் மாஸ்க் போட்டிருக்காங்க. சிலர் முழுசா முகத்தை மூடி இருக்காங்க. அதுல ஒருத்தனை மட்டும் ஜேஜேக்கு கிளியரா அடையாளம் தெரியுது. வேற யாரு கீஃபர் தான். கீஃபர் யாரு கூடவோ அமைதியா பேசிட்டு இருக்கான். ஆனா கீஃபர் கூட பேசுறவன் ரொம்ப கோவத்துல இருக்கிறான். அப்ப பர்சி அவன் இங்க இல்லன்னு சொல்றாரு. சோ பர்சி ஃபெலிக்ஸ தேடி வந்திருக்காரு. உண்மையிலே ஃபெலிக்ஸ் இங்க இல்ல. ஃபெலிக்ஸ் இங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே பர்சி கிளம்புறாரு. அவரே கிளம்புனதுக்கு அப்புறம் ஜேஜேக்கு இங்க என்ன வேலை அவரு பின்னாடியே போறா. பர்சி நேரா சண்டை நடக்கிற இடத்துக்கு போறாரு. அப்ப திடீர்னு மாஸ்க் போட்ட ஒருத்தன் அவங்க முன்னாடி வந்து விழ உடனே பர்சி ஜேஜே இழுத்து அவருக்கு பின்னாடி நிறுத்திட்டு மேல பாக்க மேல சிஎன் இருக்காரு. பக்கத்துல இருந்த டேவிட் ஜேன்னு குரல் கொடுக்க சிஎனும் ஜேஜேவை பாத்துறாரு. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு டேவிட் கோவமா கேட்க அடுத்ததா சிஎன் நீங்களும் சண்டைக்குள்ள சேர வரீங்களா இல்ல சும்மா பாக்க வந்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஜேஜே அதுக்கு பதில் சொல்லாம அங்க நடக்கிறத பாத்துட்டு இருக்க அப்ப பர்சி ஃபெலிக்ஸ் எங்கன்னு கேட்க அதை கேட்ட சிஎனும் டேவிட்டும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆனா எந்த பதிலும் சொல்லல. சிஎன் மட்டும் கைய ஒரு பக்கம் காமிக்க உடனே பர்சி அந்த பக்கம் போக கூட ஜேஜேவும் போறா. அங்க செக்ஷன் இ பசங்க முகமூடி போட்டுருந்தவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் அங்க இருக்காங்க. அப்ப ஜேஜே மனசுக்குள்ளவே இவங்க இந்த மாதிரி சண்டை போடுறத நான் பலமுறை பார்த்திருக்கேன். அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். ஆனா இப்போ சண்டை போடுற விதம் ரொம்ப கடுமையா இருக்கு. எதிரிங்களுக்கு எந்த தயமும் இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்றா. பயத்துல ஜேஜே பர்சி கைய இறுக்கி பிடிச்சுக்கிறா. நீ ஓகே தானான்னு அவன் கேட்க ஜேஜே சரின்ற மாதிரி தலையாட்ட ஆனா அவன் நம்பல. உண்மையை சொல்லு உனக்கு பயமா தானே இருக்குன்னு கேக்குறான். ஜேஜே பயந்துகிட்டே நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்றா. ஏன்னா அவளால உண்மையை சொல்ல முடியல. கொஞ்ச நேரம் பொறுத்துக்க முடியுமான்னு அவரு கேட்க பரவாயில்ல பாத்துக்கிறேன்னு சொல்றா. அப்போ பெரிய இரும்பு விழுந்த மாதிரி பெருசா சத்தம் கேக்குது. உடனே ரெண்டு பேரும் அங்க போய் பாக்குறாங்க. நல்ல வேளை அந்த இடத்துல யாரும் இல்ல. ஏதோ இரும்பு மட்டும் மேல இருந்து கீழே விழுந்த மாதிரி தெரியுது. அடுத்ததா ரெண்டு பேரும் ஃபெலிக்ஸ் தேடி போறாங்க. ஒரு இடத்துல கீஃபர் இருக்காரு. அவர் மட்டும் சும்மா இருப்பாரா? அவரும் ரெண்டு பேரும் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு.
அதை பார்த்த ஜேஜேக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுது. மனசுக்குள்ளவே யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறா. அடுத்ததா அவங்களுக்குள்ளவே ஏதோ டிஸ்கஷன் நடக்குது. அப்போ ஒருத்தன் ஜேஜேவோட கசின் கிட்ட உதவி கேளுங்க, அவருக்கு நிறைய கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு யூரி முடியாதுன்னு சொல்றாரு. அட்லீஸ்ட் அவரு ஜேஜேவை நம்ம கிட்ட இருந்து தூரமா தள்ளியாவது வைப்பாருன்னு சொல்றாரு. அப்படின்னா அவ பாதுகாப்பா இருப்பா, நல்லதுதான்னு ட்ரூ சொல்றாரு. அவங்க பேசுறத கேட்ட ஜேஜேக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனா ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு மட்டும் புரியுது. அப்போ ட்ரூ யூரிய பார்த்து நீ ஜேஜே விட்டு பிரிய பயப்படுறதானேன்னு கேட்க உடனே யூரி ட்ரூ ஷர்ட் கலரை பிடிக்க அப்ப சிஎன் திரும்பி ஜேஜேவை பார்க்க அவன் பார்த்ததை பார்த்து மத்தவங்களும் ஜேஜேவை பார்த்துடுறாங்க. அப்ப ஃபெலிக்ஸ் ஜே நீ எப்போ இங்க வந்தன்னு கேட்க இவ பதில் சொல்லல. ஏன்னா அவளுக்கு முன்னாடி பர்சி கோவமா நின்னுட்டு இருக்காரு. இதுதான் உனக்கு கவலைப்பட வச்ச விஷயமான்னு கேட்க ஃபெலிக்ஸால பதில் சொல்ல முடியல. வேற பக்கம் திரும்பிக்கிறாரு. அடுத்ததா பர்சி கீஃபர் யூரிய பார்த்து நான் இல்லாத நேரத்துல என் தம்பிக்கு இததான் கத்து கொடுத்தீங்களான்னு கேட்க அவங்க ரெண்டு பேரும் பதிலே சொல்லல. அடுத்ததான் ரெண்டு பேரும் அங்கிருந்து போறாங்க. அப்படி போகாதீங்கன்னு ஜேஜே சொல்ல யூரி நின்னு ஜேஜேவை பார்க்க கீஃபர் திரும்பவே இல்ல. அப்ப யூரி ஜேஜேன்னு சொல்ல உடனே பர்சி யூரின்னு கத்துறான். அதுக்கு மேல யூரி எதுவும் சொல்லல. அப்போ கீஃபர் இது உன் தம்பியோட முடிவு, எங்க கூட வரணுமா வேண்டாவான்னு அவன் தான் முடிவெடுக்கணும், நாங்க இல்லன்னு திரும்பி பார்க்காமலே சொல்றாரு. எல்லாரும் கீஃபரே பார்த்துட்டு இருக்க அப்ப ஜேஜேக்கு யாரோ தன்னை உத்து பாக்குற மாதிரி தோணுது. திரும்பி பாக்குறா. கொஞ்ச தூரத்துல ஒருத்தன் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஜேஜேவே பார்த்துட்டு இருக்கான். அவன் கையில கத்தி இருக்குது. ஜேஜே அங்கிருந்து போகலான்னு பார்க்க அவன் ஜேஜே நோக்கி வரான். அதை பார்த்த ஜேஜேக்கு என்ன பண்றதுனே தெரியல. பர்சின்னு கத்திக்கிட்டே கண்ணை இறுக்கி மூடிக்கிறா. அவன் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்க அவனை கீஃபர் தடுத்துட்டு இருக்காரு. அவனை பிடிச்ச கீஃபர் நீ யாருன்னு கேட்க இன்னொரு பக்கம் ஜேஜேவை பர்சி பத்திரமா பிடிச்சிட்டு இருக்காரு. பர்சிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜேஜேக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்படியே அவர் மேல சாஞ்சுக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த மாஸ்க் போட்டிருந்தவன் எதுவும் சொல்லாம சிரிக்கிறான். அப்ப கீஃபர் உனக்கு என்ன வேணும்னு கேட்க அதுக்கு அந்த மாஸ்க் போட்டவன் நான் அவளை கொல்லணும்னு சொல்றான். அதை கேட்ட ஜேஜேக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப கீஃபர் யாருன்னு கேட்க அவன் பதில் சொல்லாம சிரிக்கிறான். கடுப்பான கீஃபர் அவன் சிரிப்ப வலியா மாத்துறாரு. அவன் சொன்னதை கேட்ட ஜேஜே யார் இவன் சொன்னதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு யோசிக்கிறா. அடுத்த செகண்ட் கீஃபரை பார்த்து இதுக்கு நீதான் காரணம்னு கத்துறா. மறுபடியும் இவங்களுக்கு நான் தான் இலக்கு, எல்லாம் உன்னாலதான். அதுக்கு கீஃபர் எதுவும் சொல்லல. அப்போ அந்த மாஸ்க் போட்டவன் சாடோ ஜோசன் ராமுன்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்ட யாருக்கும் எதுவும் புரியல. இந்த சாடோ யாருன்னு கீஃபர் கேக்குறாரு. அப்ப யூரி இவனை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. ஜேஜேக்கு தான் ஒன்னும் புரியல. உடனே கீஃபர் அந்த மாஸ்க் போட்டிருக்கவன் கிட்ட அவனை அனுப்புன்னு சொல்லிட்டு அவனை விட்டுறாரு. அவனும் அங்கிருந்து போயிடுறான். அப்ப பர்சி இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. சொன்னவர் ஃபெலிக்ஸை பார்த்து என் கூட நியூயார்க்குக்கு வான்னு சொல்றாரு. இதோட தான் இந்த பார்ட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.